எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வியாபாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை உற்சாகப்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்தை வந்து பல வகையாக நம்ம வகைப்படுத்தலாம். உதாரணத்துக்கு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க, அவங்களாவே இதை தயாரிப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உற்பத்தி பண்ணது எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல ஃபார்மலாக அதை வந்து மேக் பண்ணி, கவரப் பண்ணி, அதை கம்ப்ளீட் பண்ணி, அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. வர்த்தகம் அந்த மாதிரியான. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் இது இருக்காது. ஜஸ்ட்டு சேவை மட்டும் வழங்குவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதத்துல 1 வாட்டி அல்லது 2 வாட்டி 3 வாட்டி வந்து நம்ம ஒரு அழகு நிலையத்துக்கு போவோம். ஸோ இந்த மாதிரியான இங்கெல்லாம் நான் வந்து என்ன மாதிரியான வகையான வியாபாரம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு சர்வீசஸ் கொடுக்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து மனிதனுக்கு மட்டும் இல்லை, நிறைய விலங்குகளுக்குமான இந்த மாதிரியான சேவைகள் வழங்கப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த வியாபாரத்தினோட வகைகள் பார்த்திங்கன்னா, ஒரு பொருளை விற்பாங்க. பேசிக்காக உற்பத்தி பண்ணி விற்பாங்க. அதே மாதிரி அதை வந்து வர்த்தகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம போய் வாங்கிட்டு வரோம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஒரு பொருளை வந்து ஒரு விற்று மக்களுக்கு ஒரு சேவை கொடுத்து அதன் மூலிமா நீங்கள் ஒரு வருமானத்தை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஈட்டிட்டு வந்துட்டுருக்கீங்கன்னா, அதுதான் ஒரு பிஸ்னஸ். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, வியாபாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வியாபாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் விற்கிறீங்க, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நீங்கள் சேவை வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அண்ட் அதன் மூலிமா வந்து நீங்கள் ஒரு வருமானத்தை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க. ஸோ இது வந்து நின்னராமல் ஒரு தொடர்ச்சியான ஒரு காலப்போக்கில் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு வியாபாரம் எனலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வியாபாரங்கிறது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். 2 விஷயம் தான் வகைப்படுத்தலாம். இதை உதாரணத்துக்கு வந்து நம்மளே நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து யார் வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கிட்டே வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் மத்தியானம் வரைக்கும் ஏகப்பட்ட வியாபாரிகள் வருவாங்க. ஸோ டோர் ஸ்டெப்லேயும் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு சந்தைக்கு போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருக்கும். ஒன்று பின்னாடி இருக்கும். வார சந்தைகளுக்கு போகிறீங்க. ஸோ இது வந்து சில நேரங்கள் மட்டும்தான் இருக்கும். எப்போவுமே வந்து அந்த இடத்துல இருக்காது. ஸோ இது வந்து ஒரு முறைப்படி அமையாத வியாபாரம். அல்லது குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சில நேரங்கள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கடை இருக்காது. ஸோ இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு முறைப்படி அமையாத வியாபாரமாக இருக்கும். இப்போது முறைப்படி அமைந்த வியாபாரம் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு இடத்த பார்க்குறோம். இப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்கும். அங்கே மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு துணி கடை இருக்கலாம், அல்லது ஒரு டீ கடை இருக்கலாம், அல்லது ஒரு உணவு ஒரு ஹோட்டல் இருக்கலாம், இந்த மாதிரி உணவகம் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு முறையான வியாபாரம். இப்போ நம்ம வந்து ஒரு வியாபாரம்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வியாபாரத்தில் அது எந்தெந்த வகையான வியாபாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ முறைப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய வியாபாரங்களை பார்த்தோம். அதே மாதிரி அமையாமல் இருக்கக்கூடிய இந்த வியாபாரங்களையும் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் எந்த வகையான வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் பதிவுகளை பண்ணி தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஒரு வியாபார யோசனை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். எனக்கு வந்து இந்த வியாபாரம் தான் நம்ம பண்ணணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் இதில் நல்லா ஒரு கை தேர்ந்தவங்களாக இருக்கிறோம். ஸோ அப்படிங்கிற போது நம்ம வந்து ஒரு மனசில் ஒரு ஐடியா வச்சுருப்போம். ஓகே, இந்த வியாபாரம் பண்ணால் அது வந்து நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஸ்டமர் எப்படி இருந்தாலும் ஒரு வியாபாரங்கிறது வந்து ஒரு கஸ்டமரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா, அந்த இடத்துல இருக்க வாடிக்கையாளர்களுக்கு எந்த மாதிரியான சேவைகளோ அல்லது எந்த மாதிரியான பொருட்களோ அதிகமாக தேவைப்படுங்கிறத வந்து நாம் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு
சந்தை இடைவெளியில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அது ஒரு நம்மளுக்கு வாய்ப்பாக அமைஞ்சு மேலும் நம்ம வளர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும். இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம வியாபார யோசனைகள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டியலிடணும். ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நிச்சயமாக வந்து அதில் வந்து டெவலப் ஆக முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்னொன்று வந்து அதோட பாசிட்டிவ், ஓகே இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அல்லது வந்து இதெல்லாம் நெகட்டிவாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டே 2 சைடான அனாலிசிஸ் நம்ம பண்ணிக்கிறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, சீசனல் பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஒரு பகுதியான காலகட்டத்தில் தான் வந்து நல்லா போகும். மீதி காலகட்டங்களில் கொஞ்சம் மந்த நிலைகள் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரிஸ்க்கெல்லாம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, என்னால் வந்து இதற்கான இந்த சாத்தியக்கூறுகளை பார்த்துட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற வந்து பட்டியலிட்டதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு 1 to 2 வியாபார யோசனை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். எல்லாமே வந்து எடுத்துடக்கூடாது. இது மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதோடய பலம் என்ன, அதோடய பலவீனம் என்ன, அதே மாதிரி வந்து இந்த ஒரு பொருளை நம்ம வாங்குறதுனா அது எங்கே போய் வாங்கிட்டு வரலாம், இதற்கான முழு அடிப்படைக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எல்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் ஒரு வியாபாரத்தை வந்து முடிவு பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படிங்கிற போது நான் மேனுஃபேக்சராக ஆயிடுவேன். வேறு ஏதாச்சும் ஒரு பொருட்களை வாங்கி மக்களுக்கு வந்து அதை விற்கிறேன் அப்படிங்கிற போது அது நான் ஒரு ட்ரேடராக உருவாகலாம். அல்லது வந்து நான் இந்த மாதிரியான விஷயங்களில் நான் கை தேர்ந்தவன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு சர்வீஸ் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சர்வீஸ் வழங்கி அதன் மூலிமா தியங்களை அதிலிருந்து நம்ம பெற்று வரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.